வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் காட்சிப்படலம். அழகிய அந்த பூஞ்சோலையை அடைந்த அனுமன், இங்கே நான் பிராட்டியை தேடி பார்த்தால் என் துன்பம் நீங்கிவிடும். இங்கேயும் பிராட்டியை காணாவிட்டால் நான் செய்வதற்குரிய வேறு செயல் ஒன்றும் இல்லை. இலங்கையை திரிகூட மலையின் மேலே பெயர்த்தெறிந்து அழித்துவிட்டு நானும் உயிர் விடுவேன் என்று எண்ணினான். பின்பு அசோகவனம் எனப்படும் அந்த சோலைக்குள் நுழைந்தான் அனுமன். அப்பொழுது வானவர்கள் ஒன்றாக சேர்ந்து நின்று அவன் மேல் பூமழை பொழிந்தனர், வாழ்த்தி மகிழ்ந்தனர். இனி நாம் ராவணனால் கவர்ந்து வரப்பட்ட சீதை அந்த சோலையில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் நிலையை சொல்லத் துணிவோம். கல்லின் நடுவிலே முளைத்து எப்பொழுதும் தன்மேல் ஒரு துளி நீரும் படாத நல்ல சஞ்சீவி மருந்து செடி போல அழகு கெட வாடிய சீதை தனது மெல்லிய இடை போல மற்ற அவயங்களும் மிகவும் இளைத்தவளாகி அங்கே வலிய இடை கொண்ட வாளேந்திய அரக்கியர் பல தன்னை சுற்றி அச்சமுறுத்தி வருந்தி இருந்தாள். மயில் போன்ற சாயலும் குயில் போன்ற குரலும் கொண்ட சீதை தூக்கத்தை மறந்திருந்தாள். வெயிலில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்கு போல உடல் ஒளி குன்றி காணப்பட்டாள். புலி கூட்டத்தின் நடுவே அகப்பட்டு கொண்ட பெண்மான் போல அரக்கியரின் நடுவிலே அச்சத்துடன் வாட்டமுற்று விளங்கினாள். ஸ்ரீராமபிரான் இருக்கும் திசை நோக்கி வணங்கினாள். கீழே விழுந்தாள். வாய்விட்டு புலம்பி தவித்தாள். உடல் மிகவும் வெம்பினாள். அஞ்சினாள், எழுந்தாள், ஏங்கினாள், கலங்கினாள், பரிதவித்தாள். தன் நிலைக்கு இறங்கினாள், சோர்ந்தாள், நடுங்கினாள், துன்பத்தால் வருந்தினாள், சோகப் பெருமூச்செறிந்தாள், அழுதாள், கண்ணீர் விட்டாள். இவற்றை அன்றி வேறொன்றையும் செய்ய தெரியாமல் அவள் துடித்தாள், துவண்டாள். சீதையின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அருவி பொன்னிறமான கன்னங்களை தாண்டி கீழே குதித்து பெருவெள்ளமாக பாய்ந்தோடிற்று. மேகத்தையும் அஞ்சனத்தையும் கண்டபோதெல்லாம் ஸ்ரீராமபிரானின் திருமேனி நினைவுக்கு வர அவள் கண்கள் தாரை தாரையாக மேலும் நீரை சொரிந்தன. தலைவனும் தலைவியும் பிரிந்ததால் உண்டான பெருந்துன்பம் ஒரு வடிவம் பெற்று வந்தது போல் அவள் தோன்றினாள். நான் உயிர் விடுவேன் என்றால் விதியின் வலிமையை மீறுதல் அருமையானது என்று எண்ணி உயிரை போக்கிக் கொள்ள அஞ்சி கவலையுடன் இருந்தாள். தாம் உதித்த சூரிய குலத்துக்கு நேர்ந்த இப்பெரும் பழியை துடைக்க விரைவிலே ஸ்ரீராமபிரான் வருவார் என்று எண்ணி அதனால் கொண்ட உறுதியால் அவள் கண்கள் எல்லா திக்குகளையும் அளாவி நோக்கி கொண்டிருந்தன. சந்திரனை தனது வாயில் விழுங்கி மீண்டும் உமிழ்கின்ற ராகு என்னும் கருபாம்பை போல கன்னங்கள் மறைத்து முகம் மட்டும் தெரியும்படியாக அவள் கூந்தல் ஒரே சடையாக திரிக்கப்பட்டிருந்தது. தான் ராவணனால் கவரப்பட்ட போது உடுத்தியிருந்த அதே ஆடையுடன் இன்னும் அவள் காணப்பட்டாள். குளிக்கப் பெறாததால் அவள் மேனியில் புழுதி படிந்திருந்தது. ஆகவே அவள் மன்மதன் அமுதத்தை கொண்டு தீட்டிய ஓவியம் புகைப்படிந்தது போல தோன்றினாள். மாயமானின் பின்னே தொடர்ந்து சென்ற தன் தமையனாரை இளையவர் காணவில்லை போலும். அப்படி பார்த்திருந்தாலும் உலகத் துயர்களையெல்லாம் வருத்தி வருகின்ற ராவணன் என்னை கவர்ந்து வந்ததை அறியவில்லை போலும். அறிந்திருந்தாலும் அவர்கள் இருவரும் கடலின் நடுவே இலங்கை நகரம் இருக்கின்றது என்பதை அறியவில்லை போலும். என்னை ராவணன் கவர்ந்து வருகையில் அவனுடன் போரிட்ட ஜடாயு இறந்து விட்டார் போலும். வேறு யார் என் நிலையை அவர்களுக்கு தெரிவிக்கப் போகின்றார்? ஆகவே அவர்கள் என்னை காண்பது முடியாத காரியமாகிவிடும். இளைய பெருமாளை நான் சிறிதும் மதிக்காமல் கூறிய கடுஞ்சொற்களை என் கணவர் அறிந்து கொண்டாரோ? அதனால் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டாரோ? முன்னே ஊழ்வினை இவ்வாறு வந்து முடிந்ததோ? இனி என் மணாளருக்கு உணவிடுபவர் யார்? அவரை நாடி வரும் விருந்தினரை கண்டபோது அவர்களை உபசரிப்பவர் இல்லையே என்று எண்ணி துன்பப்படுவாரோ? நான் கொண்ட மனநோய்க்கு மருந்தும் இருக்கின்றதோ? வஞ்சக அரக்கர்கள் சீதையை இத்தனை நாள் உயிருடன் வைத்திருக்க மாட்டார்கள், கொன்று தின்றிருப்பார்கள். அதனால் நாம் அவளை கொண்டு போவதால் ஒன்றும் பயனில்லை என்று எண்ணி என் மணாளர் என்னை தேடுவதை விட்டாரோ? இல்லை, தான் பிறந்த சூரிய குலத்துக்குரிய பொறுமை குணம் தனக்கும் உரியதே என்று எண்ணி அரக்கர்கள் மேல் கோபம் தணிந்து விட்டாரோ? நான் என்னவென்று எண்ணுவேன்? பெற்ற தாய்மாரும் அவரது அடுத்த தம்பியாகிய பரத பெருமாளும் காட்டுக்கு வந்து என் கணவரை அழைத்துச் சென்று விட்டார்களோ?
சிற்றன்னையின் கட்டளைப்படி வனத்தில் 14 ஆண்டு காலம் வாசம் செய்து முடிக்காமல் நகருக்கு அவர் திரும்பி போக மாட்டாரே. இது எவ்வாறு இருப்பினும் அவர் என்னை மீட்பதற்கு வந்திருக்க வேண்டும். அப்படி அவர் வரவில்லை. ஆகவே அவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதோ, அவருடன் கரண் போன்ற மாய அரக்கர்கள் போர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ என்றெல்லாம் தனக்குள் சொல்லி புலம்பினாள். உடல் வாடி சோர்ந்தாள். பின்பு மனதில் சிறிது தெளிவு ஏற்பட்ட சீதை, அரசாட்சியை உனக்கே தந்தேன் என்று தசரத சக்கரவர்த்தி சொன்ன போதும், கையேய் வனம் செல் என்று கூறிய போதும் ஒரே தன்மையான புன்னகை கொண்ட ஸ்ரீராம பிரானின் முகத்தாமரையை எண்ணினாள். சிவனாரின் வில்லை முறித்த கணவனின் தோல் வலிமையை எண்ணி மெலிந்தாள். கரனுடன் வந்த அரக்கர்களை கொண்ட ஸ்ரீராமரின் வில்லை உயர்த்தி கூறி வாடினாள். என் தம்பி உனது தம்பியாவான், நீ எனது தோழன், சீதை உனக்கு மைத்துனியாவாள் என்று குகனிடம் மொழிந்த ராமரின் நட்பை நினைத்து கலங்கினான். தனக்கும் ராமமூர்த்திக்கும் நடந்த திருமணத்தின் போது நடந்த செயல்களையெல்லாம் மனதில் எண்ணினாள். பரத பெருமாள் முனிவேடம் பூண்டு வந்ததை கண்டபோது ஸ்ரீராமர் வருந்திய வருத்தத்தை எண்ணி வருந்தினாள். வனவாசம் புகுந்த போது தம்மை ஒரு அந்தணன் வேண்டியபடி பசுக்கூட்டங்களை அவனுக்கு கொடுக்கையில் ராமபிரான் புன்சிரிப்பு கொண்ட செய்கையை எண்ணி அழுதாள். பரசுராமரின் வலிய வில்லை வளைத்த ராமரின் வீரச் செயலை எண்ணி உயிர் ஒடுங்கினாள். காக்கை வடிவமாய் வந்த இந்திரனின் குமாரனாகிய ஜெயந்தன் மேலே அம்பெய்தி அவனுடைய ஒரு கண்ணை போக்கிய நாள் முதல் எல்லா காக்கைகளுக்கும் ஒரு கண் இல்லாததாக செய்த ஸ்ரீராமரின் வெற்றியை தன் தலைமேல் கொண்டு கொண்டாடினாள். கொடிய விராதனின் பாவச் செயலை போக்கி அவனுக்கு சாப விமோச்சனம் அருளிய ராமரின் இயல்பை எண்ணி அறிவு கலங்கி உடல் வருந்தினாள். அவ்வாறு ஜானகி தேவி பலவாறு வருந்திக் கொண்டிருக்கையில் அவளிடத்தில் மிகுந்த அன்பு கொண்ட விபீஷ்ணனின் மகளான திரிசடை என்னும் அரக்கி ஒருத்தியை தவிர அவளுக்கு காவலாக இருந்த மற்ற அரக்கியர்கள் அனைவரும் நடு இரவானதால் தூங்கிவிட்டார்கள். அப்பொழுது லோகமாதவான பிராட்டி தனக்கு தாயை காட்டிலும் நல்லவளான திரிசடையை மிக்க அன்புடன் நோக்கி, திரிசடை, நீ தூய குணமுடையவள், என் ஆருயிர் தோழி, நான் இப்போது சொல்வதை கேட்பாய். எனக்கு நன்மை உண்டாக விரைந்து வருகின்றதோ, இல்லை நான் முற்பிறவியில் செய்த பாவத்தின் கொடுமை அதிகமாகி இனியும் எனக்கு துன்பத்தை உண்டாக்க வருகின்றதோ? எனது புருவமும் கண்ணும் நெற்றியும் இடப்புறமாக துடிக்கின்றன. இதனால் எனக்கு இனி வரப்போகின்ற பயனை குறித்து நான் ஒன்றும் அறியவில்லை. என் மணாளர் கௌசிக முனிவருடன் மிதிலைக்கு வந்தபோது எனக்கு இனிய நற்பயனை அளிப்பதாய் எனது கண்ணும் புருவமும் நெற்றியும் இடப்புருவமாக துடித்தன. அப்போது துடித்தது போல் இப்போதும் நன்றாக இடது பக்கமாக துடிக்கின்றன. இதன் பயனை எனக்கு கூறுவாயாக. உனக்கு முன்பே சொல்ல மறந்துவிட்டேன், இதனையும் கேட்பாய். அறம் கொண்ட சிந்தனையுடைய என்னுயிர் நாயகர் தாம் கொண்ட அரச செல்வத்தை தமது தம்பிக்கு கொடுத்து விட்டு வனம் புகுந்த போது எனது உறுப்புகள் எல்லாம் வலப்புறமாக துடித்தன. கபடமாக என்னை ராவணன் தண்டகாரண்யத்துக்கு வந்து கவர்ந்தபோது எனது உறுப்புகள் வலம் துடித்தன. அப்பொழுதெல்லாம் என் கண்ணும் புருவமும் நெற்றியும் உண்மையான வினைப்பயனால் குறைந்தவையாயின. இப்பொழுது இவைகள் இடப்புறம் துடித்தன. ஆகவே அஞ்சேல் என்று எனக்கு அபயம் தரக்கூடிய எந்த செயல் இப்பொழுது என்னிடத்தில் வரப்போகின்றதோ என்றாள். சீதையின் வார்த்தைகளை கேட்ட திரிசடை அவளை பார்த்து, உனக்கு உண்டான இம்மங்களக்குறியால் மிகவும் நன்மை ஏற்படும். உனது கணவரை நீ திரும்பவும் சேர்வது நிச்சயம். அன்றியும் நான் சொல்வதை கேட்பாய். உனது திருமேனியின் நிறம் பசுமை கொள்ளும்படியும் உயிர் பிழைக்கும்படியும் பொன்னிற வண்டொன்று மெல்ல வந்து உன் செவியில் இனிமையாக ஊதிவிட்டு இப்பொழுது சென்றது. இதை பற்றி சிந்தித்தால் உனது கணவர் அனுப்பிய தூதுவன் ஒருவன் இங்கு வந்து சேர்வான் என்று தெரிகின்றது. ஆகவே கொடிய ராவணாதியருக்கு கொடிய துன்பம் வருவது நிச்சயம். இதற்கு அறிகுறியாக என்னிடத்தில் நிகழ்ந்ததையும் சொல்கின்றேன், கேட்பாயாக. நீ தூக்கமில்லாதவளாக இருப்பதால் உனக்கு கனவுகள் ஏற்படுவதில்லை. ஆனால் நானோ ஒரு கனவை கண்டேன். குற்றமற்ற இந்நாட்டில் கனவும் காணுகள் பழுதுபடுவதில்லை. நான் கண்ட கனவில் ராவணன் தனது 10 தலைகளிலும் எண்ணெய் தேய்த்து கொண்டு வலிய பெரிய கழுதைகளும் பேய்களும் பூட்டப்பட்டுள்ள ரதத்தின் மேல் சிவந்த ஆடையை அணிந்தவனாய் தெற்கு திசையை நோக்கி சென்றான். அவன் பிள்ளைகளும் சுற்றத்தினரும் மற்றுமுள்ள அரக்கர்களும் அந்த திசையாகவே சென்றார்கள். அப்படி போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. தவறில்லாமல் இந்த கனவை நான் கண்டேன். மேலும் அந்த கனவில் ராவணன் மூட்டிய ஓமாக்கினிகள் அவிந்தன. இரத்தனமயனமான தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. ராவணனின் அரண்மனை இடி விழுந்து பிளவுபட்டது.
பெண் யானைகள் மதமொழுக பெற்றன. முரச வாத்தியங்கள் பிறர் அடிக்காமலேயே இடி போல தாமே கொடுமையாக ஒலித்தன. மின்னல் மின்னும் மேகங்கள் இல்லாமலேயே வானில் இடி இடித்தது. விண்மீன்கள் எல்லாம் கருகி கீழே உதிர்ந்து விழுந்தன. இரவிலே சூரியன் தோன்றி காய் கதிர்களை பொழிந்தான். வீரர்கள் அணிந்த கற்பக மலர் மாலைகள் புலால் நாற்றம் வீசின. இந்த இலங்கையும் இதனை சுற்றியுள்ள மதிர்களும் எல்லா பக்கங்களிலும் தீப்பற்றி எரிந்தன. தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.